ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி 9/7/2016 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு 7.5 ஆண்டு சனி இல்லை ஒரு அஷ்டமத்தில் குரு இருக்காருன்னா ஜோதிடர்கள் இந்த எளிய பரிகாரம்னு சொல்லும்பொழுது இந்த அர்ச்சனையை தான் சொல்வாள். உதாரணம், இப்போ குரு பகவான் அருள் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கள், சரி சனி போகிறலன்னா ஆஞ்சநேயருக்கு பண்ணுங்கள், அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவாள். இப்போ இந்த அர்ச்சனை, இப்போ ஜபம்ன்றது எல்லாருக்கும் தெரியும், இந்த அர்ச்சனைன்றதும் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த அர்ச்சனையில் 108 நாமாவளி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1008 நாமாவளி 2 இருக்குது. 108 நாமாவளியால் சுவாமியை துதிக்கிறது, 1008 நாமாவளியால் சுவாமியை துதிக்கிறது. இப்போ எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்தந்த தெய்வத்துக்கு தனியாக உண்டு. இப்போ நீங்கள் கிருஷ்ணருக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா கிருஷ்ணாய நமக, கமலாநாதாய நமக, வாசுதேவாய நமகன்னு பண்ணுவாள். ஆஞ்சநேயருக்கு போய் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஆஞ்சநேயாய நமக, மகாவீராய நமக, அனுமதே நமகான்னு 108 நாமாவளியில் அர்ச்சனை பண்ணுவாள். ஒரு நாமாவளியிலையும் ஓம்னு ஆரம்பித்து நமகா அப்படின்னு முடியும். எல்லா நாமாவளியும் விஷ்ணு சகஸ்ரநாமம்னா எல்லாருக்கும் தெரியும், லலிதா சகஸ்ரநாமம்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சிலர் சில பேருக்கு மட்டும் இந்த அர்ச்சனை பண்ணால் பலன் கிடைச்சிருது, சில பேருக்கு இந்த அர்ச்சனை பண்ணால் பலன் கிடைக்கல அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும். பார்த்திங்கன்னா, நான் கோயிலுக்கு போனேன், சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை பண்ணேன், காரியம் ஆகிடுதுன்னு சொல்லுவாள். சில பேர் நான் அதே அர்ச்சனை அதே கோயில் நான் பண்ணேன், எனக்கு காரியம் ஆகலைன்னுவாள். ஆனால் பண்ணுறது ஒரே கோயிலில் இருக்க அர்ச்சகர் தான் 2 பேருக்கும் பண்ணுறார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பூவில் தான் பண்ணுறார், இல்லை குங்குமத்தில் பண்ணுறார். அப்போ ஒருத்தருக்கு காரியம் நடந்து ஒருத்தருக்கு அதே அஷ்டோத்தரையே அந்த காரியத்தை சாதிச்சு கொடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் வீட்லேயும் பண்ணுவான். இந்த நாமாவளியை நம்ம வீட்லேயும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஏன் ஒருத்தருக்கு காரியம் ஆகுது ஒருத்தருக்கு காரியம் ஆகலை? இப்போ நீங்கள் சில விஷயங்களில் மட்டும் சில பேர் சிறப்பாக பண்ணுவாள். உதாரணம், சில பேர் பிள்ளையாரை பூஜிக்கும் போது வெள்ளருக்கு பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணுவாள். சில பேர் சந்தான கோபாலகிருஷ்ணன் சொல்லும்போது தவழர வெள்ளி கிருஷ்ணனை வச்சு பூஜை பண்ணுவாள். சில பேர் பட்டு துணியில் சிவப்பு சந்தனத்தில் சந்தான கோபாலகிருஷ்ண எந்திரத்தை எழுதி பூஜை பண்ணுவாங்க. மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நாள். ராசிக்கு 6, ராசி அதிபதிக்கு 11, குருவிற்கு 2ஆம் இடம் என எந்த கோணத்திலே பார்த்தாலும் அது ஒரு நல்ல நிலையிலே இருக்கிறது. நல்ல நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறது. 5 குடையவனின் நட்சத்திரமான உத்தரத்திலே இருக்கிறது. ஆகவே 5ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கும் இந்த நேரத்திலே 5 குடையவனுடைய நட்சத்திர சாரம் பெற்ற சந்திரனும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன். ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக காணப்படுகிறது. மனம் விரும்பியது போல் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கக்கூடிய
ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக நீங்கள் சரியாக திட்டமிடுதலின் மூலமாக உங்களது பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதியின் மற்றொரு வீடான கன்னியிலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. கன்னியில் உத்திர நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி புதன் சுக்கிரனோடு இணைந்து 2ஆம் இடமாகிய கடகத்திலே அழகாக மிகச்சிறப்பாக சேர்ந்திருக்கிறது. புதன் சுக்கிரன் சேர்க்கை 2 சுப கிரகங்கள் 2ஆம் இடத்திலே இருப்பதால் வாக்கு வன்மை அதிகமாகும். பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். இனிமையாக பேசுவீர்கள். தேன் சொட்ட சொட்ட பேசுவீர்கள். அனைவரும் உங்கள் பேச்சிலே மயங்கி விடுவார்கள். உங்களுடைய குரல் இனிமை நன்றாக இருக்கும். நீங்கள் பாட்டு பாடுபவர்களாக இருந்தால், இசைத்துறையிலே இருப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய குரல் இனிமை, உங்களுடைய பாட்டு திறமை, அதற்காக உங்களுக்கு பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் பேச்சாளராக இருந்தால் உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் பேச்சு திறமை மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ், பாராட்டு அனைத்தும் கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் சேர்க்கை. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் இடர்பாடுகளும் இடையூறுகளும் இல்லாமல் போய்விடும். ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறது. ராசியில் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சேர்க்கை. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே குரு ராகு சேர்க்கை பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம். இந்த குரு ராகு சேர்க்கை ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா குரு நகர்ந்து 3ஆம் இடம் சென்றுவிடும். ஆகவே இன்னும் 3 வார காலத்திற்கு உங்களுக்கு இந்த குரு ராகு சேர்க்கை 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இது ஒரு நன்மை செய்யும் அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலே செட்டில் ஆகாமல் இருந்தால் இப்போ செட்டில் ஆகிடுவீங்க. திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகிவிடும். திருமணமாகியும் கணவன் மனைவி தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருந்தால், ஏதேனும் சில காரணங்களுக்காக தனியாக இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் இப்பொழுது அது சரியாகி ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக ஒரே இடத்திலே குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக, திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். கல்விக்கான வாய்ப்புகள் மிக சுலபமாக கிடைக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கும் உங்கள் ராசி அதிபதி மனதிலே மகிழ்ச்சியை கொடுக்கும். 3க்குடைய புதன் ராசியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே வழக்கம் போல் சூரியன் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. ஆனி மாதம் முழுவதுமே உங்களுக்கு 11ஆம் இடத்து சூரியன் தான். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல மாதம். இன்னும் 5 நாட்கள் 6 நாட்களுக்கு இந்த ஆனி மாதம் இருக்கிறது. ஆகவே அதன் பிறகு ஆடி பிறந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது மிகச்சிறப்பான ஒரு நன்மை நடைபெறும் நல்ல நேரம் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே சிம்ம ராசிக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். ராசியிலே குரு ராகு சேர்க்கை, 12ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன், 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியன். இன்றைய தினம் 2ஆம் இடத்து சந்திரன், அதுவும் ராசி அதிபதியின் நட்சத்திரமான உத்திரத்திலே இருக்கிறது. ஆகவே நன்மைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இது ஒரு மகிழ்ச்சியான நாள், மிகச்சிறப்பான நாள், உற்சாகமான நாள், ஆரோக்கியமான நாள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும்.